ஹே பீப்பிள், நான் உங்கள் சந்திச்சந்திரு. நம்ம பிரீஸ் எலிமினேட் பேஜுக்காக கொஞ்ச நாளாகவே வீடியோஸ் மிஸ் ஆகிருக்கோம். ரெசிபி வீடியோஸில் எதுவுமே போடல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்ட்டிக்கு 3 வேலையுமே டியூஷன் இருந்தது. காலையில் ஒரு பேட்ச்சு, மத்தியானம், சாயந்தரம்னு எடுத்துன்னு இருந்தாங்க. ரொம்ப பிஸியாக போயிட்டு இருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ் எல்லாமே நடந்துருந்ததுங்க ஸ்கூல்ஸுக்கெல்லாம். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இப்போ தான் லீவே ஸ்டார்ட் ஆகிருக்கு கொஞ்சமாக. ஆனால் கூட டியூஷனை லீவ் விட மாட்டேன்னு கடமையும் கண்ணுமா அவங்க எடுத்துனே தான் இருக்காங்க இன்னும். ஸோ அதனால தான் ரெசிபி வீடியோஸ்லாம் கொஞ்சம் மிஸ் ஆச்சு. ஸோ இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன அப்படி இப்படி சுற்றுற ஒரு நார்மல் வீக் விலாக் தான், ஷாப்பிங் விலாகு. ஸோ அன்றைக்கி ஒரு நாள் எங்கள் அப்பா காலைல எந்திரிச்சு வந்தோடனே, கிளம்பு நம்ம போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னாரு. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் என் பர்த்டே வருது. ஸோ அதுக்காக தான் ட்ரெஸ் எடுக்கலான்னு கிளம்பணும் காலையில். ஸோ கிளம்பி நாங்கள் எங்கே போயின்னு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு போகலான்னப்போ நான் வேணான்னு தான் சொன்னேன். ஸோ தாஜ் கோரமண்டல் ஹோட்டலில் வந்து எக்ஸிபிஷன் நடக்குது. உள்ளே இல்லை, சைடில் அந்த ஹால் இருக்கும் பாருங்க. ஸோ வெளியிலேருந்தே என்ட்ரன்ஸ் தான். ஸோ அங்கே தான் அந்த எக்ஸிபிஷன் நடக்குது. ஸோ நிறைய பிராண்டட் கம்பெனிஸ் இதுலேருந்தெல்லாம் டிஸ்கவுண்ட் போட்டு ஆஃபர் போட்டு விற்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அடிக்கடி ரீல்ஸ் எல்லாம் நானும் பார்த்துருக்கேன். சரி சும்மா தானே இருக்கும், சுற்றிட்டு விலாகெல்லாம் எடுத்துகிட்டு வருவோன்றதுக்காக தான் நாங்கள் கிளம்பி போயிருந்தோம். 80% வரைக்கும் ஆஃபர் போட்டு நிறைய ஐட்டம்ஸ் அப்படியே 2 ஹால்லையும் சேர்த்து குமிச்சு வச்சுருந்தாங்க. ஸோ யூஸ்வலாக இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிசப்ஷன்லாம் நடக்கிற ஹால், உள்ள மண்டபம், வெளியில் இந்த டைனிங் ஏரியா இருக்கும். ஸோ மொத்தத்துலேயுமே கடையை போட்டு தான் இந்த வாட்டி போட்டுருந்தாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஹோம் டெக்கார், ஃபர்னிச்சர்ஸ் இல்லை, ஹோம் டெக்கார், ஷூஸு, அதுக்கப்புறம் ஆக்சசரிஸ், ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் தான் இருந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா மேட்டெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க வீட்டுக்கு. ஸோ அதுக்கப்புறம் மேட்டு, ட்ரெஸ்ஸுங்க இருந்துச்சு, மென்ஸ், விமன் எல்லாருக்குமே கோட்டு, பில்லோஸு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. பூமா ஷூஸ் எல்லாமே கிட்டத்தட்ட பாதியிலேருந்து ரேட்டு குறைச்சியே போட்டிருந்தாங்க. பட் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைஸஸ் எல்லாமே ரொம்ப குட்டி குட்டியாக தாங்க இருக்கும். ஸோ ஆனால் இந்த மேட்டோட சைஸ் பாருங்கள், இவ்வளோ பெருசாக இருந்தது. வாங்கி ஃபுல் லென்த்துக்கு போடுற மாதிரி இருந்தது, வாசலை விட பெருசாக. ஸோ இதெல்லாமும் இருந்துச்சு. பேகுங்க என்னென்னமோ வச்சுருந்தாங்க. அண்ட் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் டேமேஜாக இருந்தது போல். ஸோ அதனால தான் இந்த டிஸ்கவுண்ட் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கூட்டமும் ஜாஸ்தியாக இருந்தது. ட்ரெஸ் கலெக்ஷன்லாம் நல்லாவே இருந்ததுங்க, குவாலிட்டியாகவும் இருந்தது. பட் நான் அப்போவே சொன்னேன், நம்ம சைஸுக்கெல்லாம் இங்கே செட்டே ஆகாது, வேறு எப்பயுமே வாங்குகிற கடையில் தான் நம்ம போய் வாங்கணும் ஷாப்பிங்க்கு அப்படின்னாரு. சரி சும்மா சுற்றி பார்த்துட்டு போவோம் அப்படின்றத தான் பார்க்க வந்தோம். எங்கள் அம்மா சுற்றி முற்றி 4 ட்ரெஸ்ஸை பார்த்தாங்க. கடைசியில் எல்லாத்தையும் வச்சுட்டு நான் வேறு எங்கேயாவது வாங்கிக்கிறேன்ட்டு வந்துட்டாங்க. ஆனால் நாங்கள் மேட்டு இதெல்லாம் நல்லா இருந்தது. குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. ஸோ அதனால் அது வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு மேட்டு 2 வாங்கினோம். ஸோ அதோட குவாலிட்டி நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கால்வின் கிளைன்லலாம் டவல் இருக்குன்னு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. ஸோ எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி மேட்டெல்லாம் வெளியில் வாங்கினா நிறையவே ரேட் ஆகும். இங்கே 300-400 எல்லாமே அவ்வளோ குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. ஸோ கர்டன்ஸ் அதுக்கப்புறம் நிறையவே வச்சுருந்தாங்க. ஆக்சசரிஸ் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருந்துச்சு, சீப்பாகவும் இருந்துச்சு. பட் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு சீப்பாலாம் இல்லை. அண்ட் கலெக்ஷன்ஸ் எதுவுமே எனக்கு ரொம்பலாம் அவ்வளோ பிடிக்கல எதுலேயுமே. ஸோ அதனால் நாங்கள் பார்த்துட்டு அந்த கொஞ்சம் மேட்டு இதை வாங்கினதை மட்டும் பில் போட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். சரி இவ்வளோ தூரம் வந்தோமே, லஞ்ச் எங்கே அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தப்போ கேட்டாங்க. சொன்னேன் சரி வாங்க தாஜ்லேயே போய் சாப்பிடுவோன்னு. அவ்வளோலாம் வசதி வரலப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பி சரின்னு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பென்சர் பிளாஸா தான் போய், ஏன்னா யூஸ்வலாகவே எனக்கு ட்ரெஸ் எடுக்கிற கடைன்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் 1-2 கடை இருக்குது. இந்த கோடம்பாக்கம் ஏரியாவில் ஒரு கடை, அதுக்கப்புறம் ஸ்பென்சரில், இந்த மாதிரி ஒரு சில இடங்கள் தான் நாங்கள் பார்த்து வச்சுருப்போம். எங்கள் சைஸஸ்க்கெல்லாம் தாராளமாகவே கிடைக்கும். எனக்கு எங்கள் அப்பாக்கெல்லாம் இங்கே தான் வந்து எடுப்போம். ஸோ இன்றைக்கி நாங்கள் வந்து ஸ்பென்சர் பிளாஸாலேயே ஏதாவது சீப் அண்ட் பெஸ்ட்டாக லஞ்சை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஷாப்பிங் பண்ணலான்ற பிளானில் தான் நாங்கள் கிளம்பி வந்தோம். ஸோ இன்றைக்கி நானே எங்கள் அப்பா அம்மா 3 பேர் தான் வந்தோம். என் தங்கச்சி வரல. ஸோ அது வீட்டிலேயே ரெஸ்ட் எடுத்துன்னு இருந்தது. அண்ட் எனக்கும் பெயிண்டிங் வேலைகள் ரொம்ப பிஸியாக போயிட்டே இருந்தது. தேஞ்சூர் பெயிண்டிங் பெருமாள் முடிச்சிருந்தேன், அடுத்து சரஸ்வதி ஆரம்பிச்சிருந்தேன்னு காமிச்சிருந்தேன். ஸோ அதோட ஒர்க் எல்லாமும் பிஸியாக போயின்னே இருந்தது. அதனால தான் வீடியோஸ் அங்கே கொஞ்சம் தடைப்பட்டது. ஸோ அவங்க 2 பேர் புரட்டாசியில் இருக்கிறதுனால நான் வாங்கி சப்பாத்தி வாங்கி குருமா வச்சு சாப்பிட்டுட்டாங்க. சரி நான் வந்து பிரியாணி வாங்கி சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு நல்லா பிரியாணி வாங்கி சாப்பிட்டேன். ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருந்தது டேஸ்ட்டு. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பென்சரில் ஃபஸ்ட் ஃப்ளோர் கடையில் இருக்குது. ஸோ இங்கே தான் நாங்கள் வந்து ட்ரெஸ்ஸு வாங்குவோம் எப்பயுமே. ஸோ நானே எங்கள் அப்பா எல்லாருக்குமே சைஸஸ் கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும் துணி சைஸஸ்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஸோ இந்த கடையோட பேரை தான் நான் இத்தனை வாட்டி போய் நான் கவனிக்கவே இல்லை. இது வந்து கரெக்டாக ஃபஸ்ட் ஃப்ளோரில் இந்த ஃபோன் கேசஸ்லாம் இருக்கும் பாருங்கள், அந்த சந்து மாதிரி. ஸோ அதில் தான் இருக்கும். ஸோ அங்கே தான் போய் ஷாப்பிங் பண்ணோம். சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லாமே வச்சுருப்பாங்க. குவாலிட்டி ஓகேஷாக இருக்கும்.
என்னன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் ஃபேட் ஆகாது, எதுவும் ஆகாது. அண்ட் லைஃப் கொஞ்ச நாள் நல்லாவே தாங்கும். அண்ட் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா மீதி கடையிலலாம் ஒரு ட்ரெஸ்ஸு 1000 2000 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 400 500க்குலாம் கிடைக்கும் எங்கள் சைஸஸ்க்கு. நான் சொல்கிறது மீதி பேருக்குன்னா துணி மெட்டீரியலுக்கு கம்மியாகவே கிடச்சிரும். இதெல்லாம் இவ்வளோ பெரிய துணியே கம்மி ரேட்டுக்கு தான் இருக்கும். ஸோ வாங்கி இங்கே வந்து ட்ரையல் ரூம் அப்படின்னு ஒன்றும் பெருசாலாம் இருக்காது, மேலே ஒரு ட்ரையல் ரூம் வச்சுருப்பாங்க. ஸோ அப்படியே போட்டு பார்த்து வாங்கிக்க வேண்டியது தான். ஸோ ஃபிட்டிங் எல்லாமே நல்லா இருந்தது. நிறைய ட்ரெஸ்ஸை அப்படி இப்படி போட்டு பார்த்தேன். ஸோ பர்த்டே ஷாப்பிங்க்கு பண்ணிக்கலான்றதுக்காக இங்கே பண்ணின்னு இருந்தோம். நாங்கள் வீட்டிலேருந்து எந்திரிச்சு கிளம்பவே எப்பயுமே லேட் ஆகிடுவோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்கள் ஒரு 12-1 மணிக்கு மேலே தான் முடிவெடுத்து எங்கேயாவது கிளம்புவோம். ஆனால் எங்கே போனாலுமே ஒரு கம்பல்ஷன் என்னன்னா, எங்கள் அம்மாவுக்கு டியூஷன் 4-4:30 பசங்க வந்துடும், வீட்டுக்கு போகணும்னு சொல்லி கிளப்பி கூப்பிட்டு வந்துடுவாங்க. ஸோ இந்த டைம் லிமிட்லேயே நாங்கள் வந்து என்னென்ன முடியுதோ வாங்கிப்போம். ஸோ எங்கள் அப்பாவும் கலராக போட்டு பார்த்தாரு, நல்லா இருந்தது. நாங்கள் சொன்னோம் கோவாக்கு போகிற மாதிரி இருக்குது ஃபாதர், ட்ரெஸ் செலெக்ஷன்லாம் நல்லா இருக்குன்னோம். ஸோ அவரும் போட்டு பார்த்தோன்னே நல்லா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் எடுத்துட்டாரு. ஸோ நானும் ஃபியூ பர்ச்சேசஸ்லாம் முடிச்சுட்டேன். அண்ட் டிஸ்கவுண்ட்லவும் நல்லாவே பண்ணி தருவாங்க. ஏன்னா அடிக்கடி இங்கே தான் நாங்கள் வந்து எடுப்போம். ஸோ நல்லாவே தெரியும் அவங்களுக்கு. அண்ட் கடை பேரை தான் நான் பார்க்க மறந்துட்டேன், அது தெரிஞ்சால் நான் அப்புறமா கமெண்ட்டில் சொல்கிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மீதி பேருக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஸ்பென்சரில் ஜுடியோன்னு ஒரு கடை இருக்கும்ல, ஸோ அங்கேயே உங்களுக்கு கம்மி சைஸஸில் கிடச்சிரும். எனக்கு கிடைக்காதுன்றதுனால நாங்கள்லாம் போய் இங்கே பர்ச்சேஸ் பண்ணுவோம். அண்ட் சென்னை டைம் இந்த மாதிரி ஈவினிங்கில் நல்லா சுற்றிட்டு கரெக்டாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஸோ எப்பயுமே இதே ஸ்பென்சர் இந்த மாதிரி ஏரியாவிலே தான் சுற்றுறதே வேலையாக வச்சுன்னு இருக்கோம். வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு என்ன வேலை இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரௌனி ஆர்டர் ஒன்று வந்திருந்தது. ஸோ அவங்க வந்து 5 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால அவங்க என்ன கேட்டுருந்தாங்க, எனக்கு ரொம்ப கிரேவிங்ஸாக இருக்குது, ஆல்ரெடி வாங்கின கஸ்டமர் தான், ஸோ ரொம்ப கிரேவிங்ஸாக இருக்குது, எனக்கு செஞ்சு தருவீங்களான்னு கேட்டாங்க. கண்டிப்பாக அப்படின்னு சொன்னேன். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒயிட் சுகரோ அதுக்கப்புறம் மைதா இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் அண்ட் சுகர் குவான்டிட்டியுமே ரொம்ப கம்மியாக போட்டு செஞ்சு தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நானும் என்ன பண்ணியிருந்தேன், சரி ட்ரை பண்ணி பார்க்குறேன் உங்களுக்கு எப்படி வருதுன்னு. ஏன்னா யூஸ்வலாக செய்கிற ரெசிபி ரொம்ப ஃபஜ்ஜியாக நல்லாவே வரும். ஸோ இவங்க சொன்ன மாதிரியும் ஆல்ட்ரேஷன்ஸ்லாம் பண்ணி செஞ்சு பார்ப்போம்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா, ப்ரௌனியை வந்து நம்ம வந்து கோதுமை அதுக்கப்புறம் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். ஸோ யூஸ்வலாக செய்கிற மாதிரியே டார்க் சாக்லேட் ஸ்லாப் எடுத்து தேவையான குவான்டிட்டிக்கு நல்லா ஃபைனாக வந்து அதை வந்து கட் பண்ணி சாப் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா பவுலில் வந்து பட்டர் எடுத்துக்கணும், அன்சால்டட் பட்டர். ஸோ அதே ப்ரௌனி ப்ரொசீஜர் மாதிரியே தான் போகும். ஸோ அது கூட வந்து இந்த நம்ம நறுக்கி வச்சுருக்கிற சாக்லேட்டையும் ஆட் பண்ணி டபுள் பாய்லர் மெத்தடில் வந்து இதை வந்து மெல்ட் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஹீட்டில் எதுவுமே காட்டாமல், ஸோ இதை வந்து பாத்திரம் ஒன்று அடுப்பில் வச்சு ஸோ அது மேலே அது வர வேப்பரில் குக் பண்ணி மெல்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து அந்த பட்டரோட நல்லா மெல்ட் ஆகி வரும்போது நல்லா ரிச்சாக சாக்லேட்டியாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா இதில் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ இதோட சூடு குறையிறதுக்காக இப்போவே நம்ம சுகர் சேர்க்க போகிறோம். ஸோ இந்த வாட்டி ப்ரௌன் சுகர் சேர்க்க சொன்னாங்க அண்ட் குவான்டிட்டியுமே குறைக்க சொன்னாங்க. ஸோ அதனால் நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர் எடுத்து அதை ஆட் பண்ணிவிட்டு ஸோ அதோட சூடு நல்லா குறைஞ்சதுக்கப்புறமா அதில் எக்கை போட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதி சர்க்கரை கொக்கோ பவுடர் அதுக்கப்புறமா மைதா மாவு இந்த வாட்டி அவாய்ட் பண்ணிட சொன்னாங்க. ஸோ அதனால் கோதுமை மாவு யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அது உப்பு எல்லாத்தையுமே நம்ம தேவையான குவான்டிட்டிக்கு எடுத்து போட்டு ஜலிச்சும் சேர்த்துக்கலாம். ஸோ யூஸ்வலாக கேக் ஸ்பாஞ்ச் இது மாதிரிலாம் பண்ணும் போது நல்லா ஜலிச்சு சேர்த்துப்போம். ஸோ ப்ரௌனிக்கு நீங்கள் டேரெக்டாக சேர்த்தாலே போதும். ஸோ இதுக்கப்புறமா இந்த பேட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒன்றா வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அவனை வந்து ஓடிஜியை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறமா இது கரெக்டாக வந்தோடனே ஒரு பேக்கிங் பேனில் நம்ம எடுத்து பேக்கிங் லைனர்ஸ் எல்லாம் கரெக்டாக போட்டுட்டு ஸோ இந்த பேட்டரை போட்டுட்டு மேலே வந்து நட்ஸை சாப் பண்ணி வச்சு அதை ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இது எப்பயும் போல் குக் ஆகி வரும். ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டெலிவரியும் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ வீடியோ போட தான் லேட் ஆகிடுச்சு. ஸோ அவங்க சொன்னிருந்தாங்க ரொம்ப ஃபஜ்ஜியாக வராமல் லைட்டாக கேக்கிஷாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா வந்து அந்த ஒயிட் சுகர் அதுக்கப்புறம் இதெல்லாம் போடும்போது தான் வந்து அது நல்லா ரொம்ப ஃபஜ்ஜியாக வரும். ஸோ இந்த வாட்டி ஆனால் டேஸ்ட்டுக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே எனக்கும் தெரில. ஸோ அவங்க சொல்லியிருந்தாங்க ரொம்பவே நல்லா இருக்குன்னு. என்னால் டேஸ்ட் பண்ணி பார்க்க முடியல. ஸோ அவங்க சொன்ன ரிவ்யூ வச்சு தான் சொல்கிறேன். டேஸ்ட்டு அதே மாதிரி தான் இருக்குது, டிஃப்ரெண்ட் இல்லை. பட் அந்த டெக்ஸ்சர் மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குன்னாங்க. ஸோ இந்த அட்டம்ப்ட் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்னே சொல்லலாம். டேஸ்ட் நல்லா வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சிச்சு. பட் டெக்ஸ்சர் வேறு மாதிரி வருது. ஸோ அதுக்கப்புறமா இந்த ப்ரௌனியும் நான் செஞ்சு பேக் பண்ணி எல்லாத்தையுமே அவங்களுக்கு டெலிவரி பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அவங்களுமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. ஸோ இதுதான் ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டே இருந்தது. ஸோ ஆர்டருக்கு வேலைங்க கொஞ்சம், அதுக்கப்புறம் பெயிண்டிங் வேலைங்க கொஞ்சம், அதுக்கப்புறம் விளாக்ஸ் இது எல்லாமே போட்டுனே இருக்கேன். அண்ட் கூடிய விரைவில் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல விளாகாக போடுவேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மேலும் அப்டேட்ஸ் எல்லாம் போட்டுனே வரும். அண்ட் இந்த வாரம் பர்த்டே இருக்குன்றதுனால அந்த செலிப்ரேஷன்ஸ் அப்படி
அப்படி இப்படியே கொஞ்சம் பிஸியாக போயின்னு இருக்குது. ஸோ இதேமாரி இன்னொரு வீடியோவிலெல்லாம் நம்ம உங்களை மீட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நவராத்திரிக்கு தான் ஸ்டால் தேடி பார்த்துருந்தேன். ஸோ எங்கேயாவது பேக்கிங் சேல் போடலாமா அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு பார்த்தா 9 days ஆகும் அப்படின்னாங்க. நம்ம 9 days வீட்டிலேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு போய் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மேனேஜ் பண்ணுறது. ஒரு 1-2 நாள்னால் பரவாயில்ல, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கவர் பண்ணிடலான்றதுனால நான் வந்து பேக்கிங் ஸ்டால் வேலையே அப்புறமாக்கு ஒத்தி வச்சுக்கினேன். ஸோ அதனால் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுது நான் உங்கள் சஞ்சய் சந்துரு. வீடியோவை லைக் பண்ணி வச்சுக்கோங்க. பை பாய்.